ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதிமுக கூட்டணி ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல, பலமாயிருச்சு பாருங்க. அந்த வந்துட்டாரு, டிடிவி வந்துட்டாரு. சேரவே மாட்டாங்க, டிடிவி சேர்ந்தா பலம்லாம் சொன்னீங்க, இந்தா சேர்ந்துட்டாரு. அதான் டாக்டர் கிருஷ்ணசாமி பிரேமலாதாவும் வந்துருவாங்க. அதெல்லாம் அமித்ஷா வியூகத்துக்குள்ள வந்துருவாங்க. வாசன் இருக்கிறாரு, மற்றபடி பூவை ஜெயன்மூர்த்தி வந்துட்டாரு. ஸோ ஒரு மாதிரி கட்சி அன்புமணி இருக்கிறாரு. ஒரு மாதிரி இது ஜெல்லாகலை நீங்கள் அந்த வந்துட்டோம் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்துக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த கூட்டணியிலெல்லாம் 1+1+1ங்கிற மாதிரி 4-5ங்கிற மாதிரி ஆகுமா இல்லை மைனஸ் ஆகுமா? எப்படி பார்க்குறீங்க அதிமுக கூட்டணியை? அதிமுக கூட்டணிக்கு புதுசு எதுவும் கிடையாதுங்க. போன 2026 தேர்தலில் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள சேர்க்க முயற்சி பண்றாங்க. இப்ப இன்னும் அதுல சுருக்கமா உடைச்சு பேசினா 2 பேர் பாதிக்கப்படுறாங்க. ஒண்ணு ஐயா செங்கோட்டையன், ஏன்னா தாவேக்கள் போய் சேர்ந்துட்டாரு. இன்னொன்னு ஐயா ஓபிஎஸ் செங்கோட்டையனோட நெருக்கம் பாராட்டினாரு. இந்த 2 காரணத்தினால அவருக்கு பாதிப்பு. ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் டிஎம்கேக்கு வந்துடுறாருன்னா அவருக்கும் பாதிப்பு இருக்காது. ஏன்னா அதிமுக இடம் இல்லை அப்படின்ற அந்த நிலைப்பாடுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியா இருக்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இப்போ பழைய கூட்டணி வருதுன்னா நான் இதைதான் சொல்லிட்டு இருக்கேன். 2021 இல்ல 2016 எப்படி தேர்தல் சந்திச்சாங்க? போட்டி என்பது 2 கட்சிகளுக்கு தான், திராவிட கட்சிகளுக்கு தான். இதுல மக்கள் நல கூட்டணி வரலாம் போகலாம், இதுல விஜய் அவர்கள் வரலாம் போலாம், விஜயகாந்த் அவர்கள் வரலாம் போலாம், தமிழ் மாநில காங்கிரஸ் வரலாம் போலாம், வைகோ அவர்கள் தலைமையில இருந்த மதிமுக வரலாம் போலாம், இவங்க எல்லாம் வரலாம் போலாம். ஆனா போட்டி என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இல்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இது கிட்டத்தட்ட அங்க போகுது. அப்ப இதுல இருந்து வர செய்தி என்னன்னா, இல்ல இன்னைக்கு இருக்கிற இந்த நொடி நம்ம பேசுற நிதர்சனமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார். திமுகவுக்கு கூட்டணியில காங்கிரஸ் விஜய் கூட சேர்ந்தது, அது இது எல்லாம் சொன்னாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலரும் அது ஆதரவாலாம் பேசினாங்க. இந்த நொடி வரலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தலைமையில கார்கே அவர்களும் ராகுல் காந்தியும் தெளிவா சொல்லிட்டாங்க, தமிழகத்துல திமுக கூட தான் கூட்டணி, அதுக்கு என்ன வேலையோ அதை போய் பாருங்கன்ற மாதிரி சொல்லி வச்சுட்டதான் செய்திங்க. இன்னும் அது வெளிப்படையா சொல்லல, பட் பேசப்படக்கூடிய செய்தி இதுதான். அப்ப பேசப்படக்கூடிய செய்தி இதுதான் அப்படின்ற அந்த பட்சத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 1 வருஷமா கூவி கூவி ஆட்சியில நம்மளை நம்பி வருவாங்க தானே, நம்ம அவங்களுக்கு செய்யணும் தானே, நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் தானே அப்படின்னாரு. நம்பி வந்தாதானே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த இழுத்துல இவரு பேசுறாரு. அவங்க ரொம்ப நன்றி, எங்க வேலை பூர்த்தி ஆகிவிட்டது, நீங்க என்ன காரணத்தை வைத்து எங்களை மனசில் வைத்து நீங்கள் அரசியல் செய்தீர்களோ, அதாவது விசிகாவை வைத்து இவர் அரசியல் செய்தார். யாரு? விஜய். அந்த காலத்து கட்டத்துல போன வருடம் என்ன பண்ணாரு, திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தினார். அண்ணன் திருமாவளவன் என்ன பண்ணிட்டாரு, அறிவாலயம் போயிட்டு அந்த பஞ்சாயத்தை முடிச்சு விட்டாரு. இப்போ உடனே என்ன பண்றாரு, விசிகா பலவீனமா இருந்துச்சு அப்படின்னு ஆதோசனை வைத்து அரசியல் பண்றாங்க. அப்ப அவங்க திருப்பி அதே அரசியலை விஜய்க்கு பண்ணி காட்டுறாங்க. விஜய்க்கு தான் இதெல்லாம் புதுசு, அவங்களுக்கு இது பழசு. டிடி தினகரன் பாருங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்காரு. விஜய் ஆமா கேக்குறாங்க, என்னங்க விஜய் பெரிய ஆளு, மாற்று சக்தி, முன்னணியா அப்படி எல்லாம் சொன்னீங்களே அப்படின்னு கேக்குறாங்க பத்திரிகையாளர். அவர் சொல்றாரு, நான் விஜய் ஒரு ஃபேக்டர்னு சொன்னேன், ஆமா சொன்னேன். விஜயகாந்தும் ஒரு ஃபேக்டர் சொன்னேன், ஆமா சொன்னேன். விஜயகாந்தை விட விஜய் கொஞ்சம் கூட ஓட்டு வாங்குவாரு, அததானே நான் சொன்னேன், நான் இப்பவும் அததானே சொல்றேன். விஜய் முதலமைச்சர் ஆவார் நான் சொன்னேன் அப்படின்றாரு. அப்போ அவங்க சொன்ன அரசியல் ஸ்டேட்மெண்ட்ட நீங்க அதிகமாய் போய் புரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் வந்துரும், ஓபிஎஸ் வந்துருவாரு, டிடிவி வந்துருவாரு, திருமா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கற்பனை குதிரையில முதலமைச்சர் கனவுல ஓடிட்டு இருக்காருங்க. அதுக்கு இந்த அந்த குதிரைக்கு இவங்க எல்லாம் புல்லு தீனி புண்ணாக்கெல்லாம் கனவுலயே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கனவு முடிஞ்ச உடனே என்ன ஆகி போச்சு, அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. விஜய் அவர்கள் இன்னைக்கு தனித்து விடப்பட்டு இருக்கிறார். அதிமுக எந்த கூட்டணியை இழந்து இருந்ததோ அந்த கூட்டணியை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக அந்த கூட்டணி ஃபுல் ஃபார்ம் வந்துட்டதுக்கு பிறகு அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, இந்த 2 கூட்டணிகள் நடுவில் தான் போட்டி. சுமார் கடந்த கால வரலாறுல 65% வாக்குகள், 100% வாக்குகள் பதிவாகுதுன்னா அதுல 65% திராவிட கட்சிகள் எல்லாம் பிரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட அதே நிலைமை வரலாம், இல்ல அதுல வேணா கொஞ்சம் குறையலாம். விஜய் ஒரு 5 விழுக்காடு வேணா அதுல பிரிக்கலாம். மற்றபடி நான் எங்க பார்க்கிறேன் விஜய்னா, அவரு கமல் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களும் நடுவுல இருப்பார். அதாவது கமல் அவர்கள் 8 விழுக்காடு வாங்க, விஜயகாந்தனோட கரியர் உச்சத்துல இருக்கும்போது ஒரு 15-16 விழுக்காடுக்கு போனார். அப்ப விஜய் அவர்கள் ஒரு 8ல இருந்து 12 விழுக்காடு வாங்குவார். நல்ல அரசியல் பண்ணி தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணா அதுல ஒரு 5% கூடுங்க. மத்தபடி இவங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 20ன்னாங்க,
24ன்னாங்க, 28ல இருந்து 34 போய் 34ல இருந்து 40க்கு போயிட்டாங்க. இவங்கள இப்படியே விட்டா 60% போயிடுவாங்க. அடுத்து இன்னொரு தேர்தல் என்ற நேரத்துல பாத்தீங்கன்னா 60% ஓட்டு விஜய்க்கு தாங்க அப்படின்னுவாங்க. எப்பா பதிவாகிறது 70% ஓட்டு தானே. அப்படியா? அப்ப 10ல 9 ஓட்டு விஜய்க்குங்க. இப்ப மிச்சம் மொத்த ஓட்டு யாருக்குன்னா, ஒத்த ஓட்டுக்கு வந்து திமுக, அதிமுக, நாம் தமிழர், நோட்டா, சுயேட்சை எல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க. இப்படி கூட சொல்லுவாங்க. ஏன்னா லாஜிக்கே இல்லாம ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப அவங்க மக்கள் மனசுல பதிய பண்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, மக்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்லையா? போய் அந்த பிரச்சனைய பேசலாம் இல்லையா? மத்திய அரசால பிரச்சனை இருக்கு. மாநில அரசால ஒரு பிரச்சனை இருக்கு. கட்சிகளால ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அப்போ வாழ்வு ரீதியான ஒரு சில பிரச்சனைகள். இதை போய் மக்கள் கிட்ட பேசி பதிய வைத்துவிட்டு, உங்கள் பிரச்சனைய நான் பேசுறேன். எனக்கு வாய்ப்பு குடுங்கன்னு கேட்கிறது தானே மரியாதை. நான் படம் நடிச்சுட்டா நான் வீடு பூரா போயிட்டேன். அதனால 40% இருக்கேன். அதனால நான் முதலமைச்சர் ஆயிடுவேன். இது என்ன விதமான பிரச்சாரம்? புதுசா இருக்கே! நாளைக்கு அப்ப படம் நடிக்கிறவங்கலாம் இப்படி நீங்க புறப்பட்டு வந்தீங்கன்னா, அப்போ அரசியல் கட்சியே வேண்டாமே! அரசியல்ல வெறும் ம். திரைப்படமே தீர்மானித்து போயிடுவோமே! ஏன் சிவாஜி அவர்கள் பெரிய நட்சத்திரம். மக்கள் ஏன் ஏத்துக்கல? சரத்குமார் நாட்டாம படம் நடிச்சுட்டு அதப்பலாம் ஒரு பீக்கு வந்தாரு. மக்களே ஆமா. சரி ரஜினிகாந்த் அவர்கள் எதனால பின்வாங்க வாங்குனாருன்னு நெனைக்கிறீங்க? அவருக்கு என்ன கூட்டம் கம்மியா? இல்ல அவருக்கு பணபலம் பண்றதுக்கு ஆள் இல்லையா? ஸ்பான்சர் இல்லையா? இல்ல வந்து ரஜினி ஒரு விஷயம் கேட்கிறாரு. பாஜக செஞ்சு குடுக்காதா? இல்ல வந்து திமுக விட்டு குடுக்காதா? எவ்வளோ சான்சஸ் இருந்தது. அன்னைக்கு ஒரு காலத்துல வந்து ஆட்சி யாருன்றத முடிவு பண்ற இடத்துல இருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள். ம ம ஆமாம். மூப்பனார் அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்தப்ப. எதுக்கு அரசியல விட்டு 96, வெளியில 96. போறாரு? இந்த துறையில ம். உழைக்கணும். இந்த துறையில டூப்பு கிடையாது. இந்த துறையில குத்துனா வலிக்கும். அங்க வந்து டூப் வந்து குத்துற மாரி காட்டுவாங்க. கட் கேமரா. அவ்வளவுதான். கை இவ்வளவுதான் வரும். குத்தாது. அரசியல்ல குத்திருவாங்க. என்ன எப்பா என்னப்பா பிஞ்சு மூக்கு ஓவரா குத்திப்புட்ட அப்டின்னுவாங்க. அந்த மாரி விஷயங்க இது. இது வந்துட்டு ம். இன்னொன்னு தேர்தல் நேரத்துல இப்போ ஒரு விஷயம். விஜய் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. தேர்தல்ல அவரு ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு. அவரு ஒண்ணும் படம் நடிக்க போலாம். இல்ல இருக்கிற பணத்த பேங்க்ல போட்டு கூட உட்கார்ந்துருக்கலாம். அவரு போற தனி விமானம் வந்து அந்த விமானம் கிரேடு குறைஞ்சு கூட அவரு சாதா விமானத்துல போறது கிடையாது. பணம் சேர்த்துட்டாரு. செங்கோட்டையன் அவர்கள் ஊர்ல பண்ண இருக்குது. விவசாயம் பார்க்க போயிருவாரு. இல்ல அவருக்கு வருமானத்துக்கு பிரச்சனை இல்ல. அண்ணன் இந்த நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்கள் இந்த தாய் தமிழ் வந்து அவர் நாக்குல இருக்கு. அரசியல் ரீதியா அவருக்கு இங்க, அங்க போவாரு. ஆனா தமிழ்ன்ற ஒரு விஷயம் இருக்கிற வரைலாம் அவருக்குன்னு ஒரு பட்டிமன்றமோ, ஒரு 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 மன்றமோ ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு அவருக்கு பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய எதிர்ல விசில் அடிச்சுக்கிட்டு ஏழைப்பாழைகள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா? பஸ்ல அவன் வந்திருப்பாங்க. லைஃப் போச்சு. ஆட்டோல வந்திருப்பாங்க. ரயில்ல வந்திருப்பாங்க. அவங்க கை காச போட்டு செலவு பண்ணிட்டு, அவங்க வந்து உண்மையா உழைக்கணும், தைரியமா இருக்கணும். அ தி அடுத்த 2, 3 மாசமா தெரியல. நம்பிக்கையா உழைப்பீங்க தானே, அவங்கலாம் பண்ணணும். ஆனா இவரு உழைக்க மாட்டாரு. இவரு வீட்ட விட்டு வெளில வரமாட்டாரு. இவரு இங்கேயே இருப்பாரு பனையூர்லயே. அப்ப என்னன்னா, எனக்கு என்ன ஒரு 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 பதட்டம் அப்டின்னா, இப்ப அவரு சொன்னார்ல அழுத்தம்னு, எனக்கு பதட்டம். இந்த விஷயத்துல என்ன பதட்டம்னா, எங்க அந்த தொண்டர்களை, இல்ல அந்த அமைப்பாளர்களை கடன்காரர்களாக ஆக்கி விடுவார்கள். ஏன்னா, திமுகவும் சரி, அதிமுகவும் சரிங்க. நெறைய பேர கடனாளி ஆக்கியிருக்கு. நெறைய குடும்பம் வந்து ஓட்டாண்டியா போயிருக்கு. அரசியல நம்பி போய். அதுல சம்பாதிக்கிறவங்க, பொய் பேசுறவங்க, அரசியல் பண்றவங்க தப்பிச்சு போயிருவாங்க. இந்த அன்பு, மக்கள் நமக்கு ஆதரவு குடுப்பாங்க. நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லிட்டு சாதாரணமா போற குடும்பம் நெறைய குடும்பம் அரசியலால நாசமா போயிருக்கு. அப்படி விஜயும் அந்த காரியத்தை செய்து விடுவாரோ? அப்படின்ற அந்த விஷயம். அப்போ விஜய் அரசியலே பண்ணக்கூடாதான்னா அடுத்த கேள்வி வரும். நான் அரசியலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. இந்த மாரி மக்களை சந்திக்காத அரசியல் பண்ணக்கூடாது. விஜய் போயி அவர்கள் கடன்காரனா இல்லாம அவங்க ஜெயிக்கணும்னா, விஜய் போய் மக்கள சந்திக்கணும். விஜய் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கணும். விஜய் வந்து கட்சிய பலப்படுத்தியிருக்கணும். விஜய் வந்து இப்படி பேசுறத விட்டுவிட்டு செயல்ல காட்டணும். ஃபர்ஸ்ட் பயப்படுறத நிறுத்தணும். பயத்தினால தானே வெளில ம். வரல. இப்போ ம். ம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்திருந்தீங்க. அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் காட்சி அளிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி வெளில வரலன்னா, அது பயம் இல்லாம வேற என்ன? ஃபர்ஸ்ட் பயப்படுறத ம். நிறுத்துங்க. வெளில வாங்க. அரசியல் பண்ணுங்க. மக்கள் பிரச்சனைய பேசுங்க. தொண்டர்கள உற்சாகப்படுத்துங்க. அத பண்ணாவே அந்த கட்சி ஓரளவுக்கு வாக்கு வாங்கும். 2026 தேர்தல் அவர்களுக்கு உண்டான தேர்தல் இல்ல என்பது நான் புதுசா பேசல. அவரோட அந்த அணுகுமுறை கடந்த 6 மாசமா பார்த்துட்டு, அவரு திருச்சியில என்ன பண்ணாரு, கரூர்ல நேர்ல பார்த்துட்டு, ஒரு சில கூட்டம் அவரோட மாநாடுகள்லாம் நேர்ல போய் கண்ணெதிர்ல பார்த்த காரணத்தினால், இந்த கட்சியினுடைய நிகழ்வுகளை பார்த்து நான் இத சொல்கிறேன். போட்டி என்பது ம். திமுக வெர்சஸ் அதிமுக. இதுதான் களம். ம்.
இப்போ இவங்கெல்லாம் எம்எல்ஏக்கள் எதுவும் வெற்றி பெறலைன்னா தொடர்ந்து இவரெல்லாம் கட்சி நடத்துவாராங்கிறது கூட சந்தேகம் தான். ஏன்னா இப்போ அரசியல்வாதிங்கிறவங்க கலைஞர்லாம் எவ்வளோ தோத்தாலும் தொடர்ந்து கட்சி நடத்தினார் எம்ஜிஆர் பீரியடில். ஜெயலலிதா அம்மையார் தோத்துனதுக்கு அப்புறம் கட்சி நடத்தி திருப்பி ஜெயிச்சாங்க. ஸோ அரசியல்வாதி காமராஜர் தோத்ததுக்கு அப்புறம் திருப்பி அரசியல் இருந்தார், அண்ணா தோத்ததுக்கு அப்புறம் அரசியல் இருந்தார். இவங்கெல்லாம் தோல்வியை பார்த்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து நான் நிற்பேன் தேர்தலுக்கு வருவேன்னு சொல்லுவாங்களா? இல்லை ரெஸ்ட் இப்பயே ரெஸ்ட் தான் எடுக்கிறாரு. ஒரு தோல்வியெல்லாம் பார்த்துட்டா இவர் தொடர்ந்து நடத்துவாரா கட்சி? ஒரு வாதத்துக்கு சொல்றேன், ஒருவேளை தோத்துறாரு வச்சுக்கோங்களேன், எப்படி பார்த்தாலும் 2 மாசத்துக்கு அவர் யாருமே பார்க்க முடியாது. மனசு கஷ்டத்துல இருக்கிறாருங்க, சாதாரணமே அழுத்தத்துல இருப்பாரு. இப்ப தோத்து வேற போயிட்டாரு, மனசு கஷ்டத்துல இருப்பாரு. அப்புறம் யாருன்னா போய் கேட்டா பாக்கணும்னா இல்ல மனசு கஷ்டத்துல இருக்காரு, இப்படியே சொல்லி 2 மாசம் போயிடும். சரி, இவர் ஒட்டி எம்எல்ஏ ஜெயிச்சிடுறாரு, மத்தவங்க எல்லாம் தோத்துட்டாங்க அப்படின்னா வருஷத்துக்கு 2 வாட்டி தான் வந்து சட்டமன்றமே கூடும். இவரெல்லாம் சட்டமன்றத்துக்கு வந்து பேசுவாருன்னு கேரண்டியே கிடையாது. இவர் என்ன சொல்லுவாரு, நான் வந்தா சட்டமன்றத்துல 10 லட்சம் பேர் கூடிடுவாங்க, ஆனா சட்டமன்றத்தை பனையூர்ல நடத்துங்க, இல்லைன்னா நான் ஜூம் கால்ல வரேன், சபாநாயகர் வந்து எனக்கு வந்து ஜூம்ல வந்து இன்விடேஷன் அனுப்பிச்சிங்கன்னா நான் அதை லிங்க் பண்ணி லைக் போட்டுட்டு நான் ஜூம்லயே என்னோட கேள்வி அனுப்புவேன். சபாநாயகர் வந்து ஜூம் வழியா இருந்திருக்கும் சபாநாயகர் அவர்களே, பேரவைத் தலைவரே, ஜூம் வழியாக நான் இதை பதிவு செய்கிறேன்னு ஜூம்ல நடத்துவாங்க மீட்டிங்க. கூகுள் மீட்டு, ஜூம் கேட்கும் போதே எப்படி இருக்குது பாருங்க. அதாவது மக்கள் பிரச்சனை பேசுற ஒரு மன்றம் என்பது போகணும், வரணும், பழகணும். அதற்கு முன்னாடி மக்கள் கிட்ட போய் பழகினாதான் மக்கள் பிரச்சனை புரியும். கந்து வட்டி, ஸ்பீடு வட்டி, இஎம்ஐ வட்டி, வட்டிக்கு வட்டி, இப்படி 4-5 இருக்குது. இந்த வட்டினாலயும் இந்த விஷயத்தினால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயம், ஏழை பாழைகளோட ஊரக வளர்ச்சியோட தொடர்புடைய ஒரு விஷயம். இது என்னன்னு தெரியுமா அவருக்கு? எதனா கடன் வாங்கி குடும்ப கஷ்டம் தாங்க முடியாம தூக்குப்பட்ட குடும்பத்தோட பெயர் இல்ல அது பத்தின ஒரு தரவுகள் எதனா ஒரு அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு, அதை பத்தி எதனா குறைந்தபட்சம் இவர் படித்திருப்பாரா? நாளைக்கு இந்த தலைப்பு வச்சு நீங்க இதை பத்தி பேசணும்னு சொன்னீங்கன்னா நைட்டு கண்டிப்பா நான் ஒரு 2 மணி நேரம் அதை பத்தி படிக்கணும். ஏன்னா முக்கியமான சப்ஜெக்ட், மக்கள் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. நிறைய குடும்பம் நாண்டுகிட்டு செத்து இருக்கு கடன் சுமையால, அதுவும் விவசாயிகள் குடும்பம். இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா இதெல்லாம் தகவல் தெரியணும். உத்தரப்பிரதேசல என்ன கதை, தமிழகத்துல என்ன கதை, மகாராஷ்டிரத்துல என்ன கதை, சிங்கப்பூர்ல விவசாயி எப்படி இருக்காங்க, கனடால விவசாயி எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு புரிதல் இருக்கணும். பொழுதுக்கும் போயிட்டு திமுக தீய சக்தி, ஒண்ணு திமுக ஒண்ணு தாவேகா, இதையே மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரியரோட உச்சம் டாக்டர் தமிழிசை சொல்றாங்கப்பா, நாங்க கூட தான்ப்பா டாக்டர், பச்சி டாக்டர் ஆனப்பா, உங்களுக்கு எல்லாம் வந்து படத்துல வந்து நீங்க டாக்டரா நடிப்பீங்க, நான் பச்சி டாக்டரை, நாங்க கூட தான் கரியர் உச்சத்தை வந்து. அப்ப தமிழிசை அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்னாயிட்டாங்களா? இவங்களாச்சும் கவர்னர் ஆனாங்க, சட்டமன்றத்தை தோத்தாங்க, அரசியல்வாதி. விஜய் அவர்கள் தமிழிசையோட பார்க்கும்போது கத்துக்குட்டி. அதெல்லாம் சொல்றேன். அப்போ இவர் வந்துங்க, இவர் பண்றது அரசியல் கிடையாது. அவருக்கு என்ன தெரியுமோ, அவருக்கு எது வருமோ அதை பண்ணணும்னு பாக்குறாரு. அதனால தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு இவர் கட்சி நடத்துவாரா, கட்சிக்காரர்களை இப்பவே அவர் வந்து கட்சிக்காரர்களை பார்க்க மாட்டாரு. மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி பாக்குறாரு கும்பலா. ஏங்க நான் என்ன கேக்குறேன்னா, மேடையில பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க. நேத்து இப்படி எடுத்துக்கோங்க, அது வந்து ஒரு பெரிய அரங்கு, ஒரு காலர் மைக்க போட்டுட்டு இவரு வாத்தியாருங்கெல்லாம் வகுப்பு எடுக்கும் போது நடந்து நடப்பாங்க தெரியுங்களா? 4 காலரும் போய் நடப்பாங்க. ஒரு நல்ல இன்டராக்டிவ் ஸ்பீக்கர் போயிட்டு 4 இடம் போயிட்டு, தென் மண்டலம் ஒரு மூலையில உட்கார வைங்க, வடமண்டலம் ஒரு மூலையில, கொங்கு ஒண்ணு, சென்னை போன்ற இடம் ஒண்ணு, ஒரு 5 இடத்துல உட்கார வச்சுட்டு போயிட்டு, உங்க இடத்துல நீங்க பூத் வேலை என்ன பாத்துருக்கீங்க, என்ன பிளஸ் என்ன மைனஸ், ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் லைவ் 10 நிமிஷம் காட்டிட்டு அதுக்கப்புறம் கதவு மூடிட்டு கூட நடத்திருக்கலாம்ல. அரசியல் உடம்பு பூரா ஊறி இருந்தாதான் இந்த மாதிரி அரசியல் பண்ண முடியும். இவரு அரசியல்னு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அரசியல் 234 234 மனப்பாடம் பண்ணி வந்து பேசுறாரு. அதனாலதான் அவருக்கு இந்த சிக்கல். எதை பேசணும், ஒருத்தர் பிகில் ஊதுன்றாரு, ஒருத்தர் பிகில் ஊதாத, வயசானவங்க ஓட்டு போயிடும்ன்றாரு. அப்போ பிகில் ஊதணுமா, பிகில் ஊதக்கூடாதா? அந்த செயல் வீரருக்கு என்ன கருத்து சொல்றீங்க நீங்க? எவ்வளவு முரண். இன்னொன்னு, ஆதவர்ஜனா இவரை கேட்கிறாரு, திமுகவை பார்த்து கேட்கிறாரு, பேச முடியுமா அப்படின்னு. விஜய் கிட்ட யாருன்னா இப்ப போற வரவங்க எல்லாம் கேட்பாங்களே, விஜய் 2 நிமிஷம், மொத்தம் 5 தலைவர் அவங்களுக்கு, 5 தலைவரை பத்தி 2 நிமிஷம் பேச 10 நிமிஷம் பேசணும். வெறும் 10 நிமிஷம் தமிழ்ல ஆங்கில வார்த்தைகள் இல்லாம, சரி ஆங்கில வார்த்தைகள் போட்டுவிட்டோம், ஏன்னா அண்ணா சொல்லியிருக்காரு ஆங்கிலம் வந்து தேவைன்னு. அவர் வந்து டாங்கிலீஷ் தமிழும் இங்கிலீஷா கலந்து டாங்கிலீஷ்ல பேசிட்டோம். 10 நிமிஷம் இவரு அந்த ஆளுமைகளை பத்தி இவர் பேசுவாரா? ஃபர்ஸ்ட் நம்மளால அது முடியுமா? நம்ம தலைவரால அது முடியுமா? அதை கேட்டுட்டு வேணா என்ன பண்ணிக்கலாம், சேகர் பாபு மேல நீங்க இப்படி பேசுவீங்களா, இப்படி பேசுவீங்களா, விசில் அடிக்கணுமா, இல்ல வண்டியில தங்கிப்போம், அப்படி பேசியிருக்கலாம். அந்த அரசியல் ஓரளவுக்கு இது பண்ணும்.
ஆனா ஒரிஜினல் திமுக காரங்களை போய் பார்த்து பேச முடியுமான்னு கேட்டீங்களே, பேசி பேசிதான்ப்பா ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க அவங்க. யார பார்த்து பேச முடியுமான்னு கேக்குறீங்க. அப்புறம் இப்போ அதிமுக உனக்கும் அவங்களுக்கு தான் பஞ்சாயத்து போற வழியில நான் பாட்டு செவனேன்னு என்ன எதுக்கு வச்சு விட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு இழுது 2 நாளா பேசிக்கிறாங்க. அதாவது இல்ல இப்ப டிடிவியே நான் போட்டியிட மாட்டேன். அறிக்கை இருக்கு பாருங்க. நீங்க கேளுங்க. இல்ல இப்ப டிடிவியே போட்டியிட மாட்டேன்னு இருக்காரு. ஏன்னா இப்ப டிடிவி எடப்பாடி மெர்ஜ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தோடனே டிடிவியே நான் சாத்தூர்ல போட்டியிட மாட்டேன், உசிலம்பட்டி இல்ல ஆண்டிப்பட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. விஜய் போட்டியிடுவார். ஏன்னா டிடிவி வந்து நமக்கான தளபதிகள் மாணிக்கராஜா போன்றவர்கள்லாம் திமுக போயிட்டாங்கிறப்ப அவரே கொஞ்சம் போட்டியிட தயங்குறாரு, எடப்பாடி அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க தயங்குறாருன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. நான் போட்டியிட மாட்டேன், ஆனா என் கட்சியை சேர்ந்தவங்க நின்று ஜெயிச்சு அமைச்சர்களாக உதவி செய்வேங்கிற மாதிரிலாம் ஏதோ சொல்லியிருக்காரு. இப்ப விஜய் போட்டிடுவாரா? டிடிவி போட்டியிட மாட்டேன்னு இருக்காரு. விஜய் போட்டிடுவாரா இல்ல அருண்ராஜ் ஐஏஎஸ் மாதிரி சர்க்கார் படம் மாதிரி நான் படித்தவர்களை என்ன இது பண்றேன்னு போயிடுவாரா? ஏன்னா தனியா வேற நிக்கிறாரு, ஜெயிப்போமா என்கிற டவுட் வேற இருக்கும். இவங்களுக்குலாம் நின்னா ஜெயிச்சாகணும், தோத்தா ரொம்ப அவமானம் ஆயிரும். அதனால கண்டிப்பா நிப்பாரா விஜய்? டிடிவி அவர்கள் வந்து ஒரு யதார்த்த அரசியல்வாதி. அவர் வந்து இல்லாதையும் பொல்லாதையும் எல்லாம் வந்து சொல்லிட்டு எனக்கு 60 சீட்டு கொடுக்கலாம் எங்கேயும் போய் கூட்டணி எல்லாம் கேட்க மாட்டாரு அவர். இல்ல 2 ராஜ்யசபா கொடுங்க, அவருக்கு தெரியும் ராஜ்யசபானா என்ன. அந்த மாதிரி அதே மாதிரி களத்துல இப்ப நின்று நான் எம்எல்ஏ வாங்கி போனா ஒருவேளை அதிமுக அந்த கூட்டணியில ஜெயிக்குது அப்படின்னா அவர் முதல்வரா இருப்பாரு, எனக்கு எல்லாம் இருக்கலாம். ஒரு கூட்டணிக்கு அந்த ஒரு விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ற இது எதுக்கு, நம்ம வேற எதனா அரசியல் பண்ணலாம்னு கூட அவர் யோசிச்சிருப்பாரு. இல்ல ஒருவேளை தோத்து கீத்து போயிட்டோம்னா நம்மளோட செல்வாக்கு என்ன ஆகும் அப்படின்றதே யோசிச்சிருப்பாரு. அப்ப எல்லா விஷயத்தையும் ஒரு அரசியல 360 டிகிரி யோசிச்சு சிந்திக்கக்கூடியவர் டிடிவி தினகரன் அவர்கள். 360 டிகிரியுமே இல்ல, அரசியல்ன்றது வெறும் பேப்பர்ல எழுதி அப்படியே ஸ்ட்ரைட்டா பண்றதுதான், ஸ்கிரிப்ட்ல அப்படிதான் இருக்குது, ஸ்கிரிப்ட் பிரகாரம் தான் போகணும்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு ஐயா டிடி இது நடிகர் விஜய் அவர்கள். அப்ப விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த நேரம் வந்து அவரு வந்து ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணிருக்கணும். அந்த தொகுதியில யாருக்கும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவர்கள்லாம் வந்து இந்த நேரம் பண்ணியிருந்தாங்கன்னா பத்திரிகையாளர்கள் நேரம் மோப்பம் முடிச்சுட்டு போனோம், இல்ல ஸ்டேட் இன்டெலிஜென்ஸும் மோப்பம் முடிச்சுட்டு இருப்பாங்க. பண்ணி இனி வரும். அப்ப இவரு ஃபர்ஸ்ட் இவரு தேர்தல் நிப்பாரா தெரியாது. அப்புறம் இவரு ஒருவேளை மற்றவர்கள் வந்தா எந்த மாதிரி ஆட்களுக்கு இவரு பதவி கொடுப்பாரு அதுவும் தெரியல. இன்னொன்னு இவரை நம்பி யாரும் வரல. அப்போ சாதாரண ஒரு அரசியல்வாதிகள் இல்ல சிறிய சிறிய கட்சி கூட விஜய் அவர்களை நம்பல, ஏத்துக்கல. ஏன்னா அவரோட போக்கு அப்படி, அவரோட அரசியல் செயல்பாடுகளை வைத்துதான். இப்போ ஒரு வண்டி நீங்க வாங்க போறீங்க, ட்ரையல் பார்ப்பீங்க, அந்த வண்டி எவ்வளவு முறுக்குனா எவ்வளவு போகுது, மைலேஜ் எவ்வளவு, அப்புறமா என்ன பண்ணீங்க பேசி கிசி பத்தி இன்ஜின் பத்தி கேட்பீங்க, விலையை கேட்பீங்க, அப்புறம் என்ன பண்ணீங்க லைசன்ஸை கொடுத்து டெஸ்ட் டிரைவ் கேட்பீங்க. ஓட்டி பார்த்தோம்னா அது கதை என்னன்றது தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இன்னொரு அரசியல் கட்சியை பத்தின தன்மை அவர்களுக்கு முன்னாடியே தெரியும். மக்களுக்கோ நம் பத்திரிகையாளர்களுக்கு தான் அது வந்து நம்ம தொலைவுல இருந்து பாக்குறோம். இப்போ விஜய் அவர்கள்கிட்ட கூட்டணி பத்தி பேசியிருப்பாங்க இந்த நேரம் கண்டிப்பா. அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, அவரு ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாரு. ஏன்னா இது வந்து அரசியலே பேசல, இவரு வேற ஏதாவது நம்ம ஒண்ணு பேசினா இவரு ஒண்ணு பேசுறாரு, இது ஒண்ணும் செட் ஆகுது போல இருக்குது, வண்டி சும்மா பார்க்கதான் இப்படி இருக்குது, ஆனா இது வந்து ஒன்னும் செயல்பாடுக்கு வராது போல இருக்குன்ற அந்த முடிவுல கூட நிறைய பேர் பின்வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து அவர் வந்து கட்சி ரீதியா இன்னும் அவர் கட்சிக்குள்ள யாரும் டெஸ்ட் பண்ணல. ஒரே நேரத்துல எந்த விட இதுவுமே இல்லாம ஒரு நடிகரா இருந்தவர், பெரிய நடிகர், பெரிய நடிகர் உடனே ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆகிட்டார். ஒரு ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், நகர செயலாளர், ஒரு தேர்தல் வெற்றி தோல்வி, எம்எல்ஏ தோல்வி, அமைச்சர், அமைச்சர் இல்லாம எதிர்கட்சி தலைவர், அப்படி வரல, ஸ்வயம் தலைவர் ஆயிட்டார். தோத்து போயிட்டாரா ஸ்வயம் கீழே நடிகர் ஆயிடுவார். இந்த வளர்ச்சி இருக்கு பாருங்க, இதுதான் டேஞ்சர். இது ஏன் டேஞ்சர்னா நமக்கு டேஞ்சர் இல்ல, அவருக்கு டேஞ்சர். ஏன்னா இது பிம்பம். நடுவுல இதற்கேத்த கட்டமைப்பு, இதற்கேத்த உதாரணங்கள் இருக்கான்னா தெரியாது, தரவுகள் இருக்குன்னா தெரியாது. இருக்கான்னு கேட்டா இருக்கு, எவ்வளவு கேட்டா 40% வாங்க, எங்க பாக்குது அப்படின்னு கேட்டா இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணா எஸ் ஜே சூர்யா தான் கூட்டிட்டு வரோம். இருக்கு, இல்ல, இல்ல, இருக்கு. என்னடா 26, 34, 40 ரிப்பீட்டு, 40, 34, 24 ரிப்பீட், இப்படி போகுது. அப்போ ஐயாவை தான் கூப்பிட்டு வந்து நீங்க இதை டீகோட் பண்ணணும். நம்மள போல ஊடகவாளராக இதை டீகோட் பண்ண முடியாது. இது அவர்களுக்கே புரிந்த பாணி.
கண்டிப்பா இல்ல. இப்ப இவருடைய கேரக்டருக்குலாம் ஒரு படம் தோத்து போனாலே இவங்க எல்லாம் டென்ஷன் ஆகி வார் ரூம்ல உட்காந்து ஆப்போசிட் நடிகர் அடிக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த நடிகர்கள். இன்னைக்கு இருக்க எல்லா நடிகரும் அப்படிதான், விஜய் மட்டும் இல்ல. அப்படி ஒரு ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு. இதுல இவர் மட்டும் விஜயாந்தெல்லாம் நின்று ஜெயிச்சிட்டாரு. ரிஷிவந்தியம், விருதுகிரின்னு அவர் மட்டும் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய, தனிச்சு நின்னாலும் ஜெயிச்சாரு. இவருக்கு அந்த மாதிரி தொகுதிகள் இருக்கா, இல்ல எதுக்கு ரிஸ்க், பின்னாடி கூட்டணியோட சேர்ந்து நின்று கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், தனிச்சு நின்று ஒரு 25% வாங்கி கூட தோத்து போயிட்டா பெரிய அவமானமாச்சுன்னு தேர்தலை ஸ்கிப் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் என்னோட ஆசை என்னன்னா, நம்ம வந்து இந்த அண்ணாவோட வழியில மாபெரும் தமிழ் கனவு. அதாவது எனக்கு என்ன ஆசைன்னா, சட்டமன்றம் எப்படி இருக்கணும்னா எல்லா கட்சிகளை சேர்ந்தவங்களும் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியில கூட ஒரு 2-3 பேர் எம்எல்ஏ ஆகலாம். விஜய் அவர்கள் கட்சியில ஒரு 2-3 பேர் எம்எல்ஏ ஆகலாம். வந்தாதான் அந்த சட்டமன்றம் என்பது ஒரு பத்திரிகையாளர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க, விஜய் சட்டமன்றத்துக்கு வந்து போறாருன்னா நல்லா இருக்கும்ல. அவர் முதலமைச்சரா வருவாரு நான் சொல்லல, தப்பா புரிஞ்சுக்கூடாது. அதுக்கு டிஜிபிட்ட பாதுகாப்பு கடிதம் கேட்டுட்டு இருப்பாங்க. சட்டமன்றத்துக்கு எங்க எம்எல்ஏ வர்றாரு இந்தாங்க, டிஜிபிட்ட பாதுகாப்பு கடிதம் கேட்டுட்டு இருப்பாங்க இவங்க. கந்தர்வ கோட்டைன்னு நினைக்கிறேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. அவர் வீடே கார் சைஸை விட குட்டியா இருக்கும். அவங்க வந்து போயிட்டு இருக்காரு. பஸ்ல எல்லாம் ஏறி போற சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. எல்லாரும் இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி நாகை மாலி குடிசை வீட்டுல இருக்காருன்னு சொன்னாங்க. நாகை மாலி கம்யூனிஸ்ட் கட்சியா, நாகை மாலியா யார் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி? கந்தர்வ கோட்டையில ஒருத்தர் இருக்கிறார். அதாவது நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து விஜய் அவர்கள் போலவே இல்லை. அதனால அவர் அரசியல் பண்ணணும்னா எடுத்த உடனே முதலமைச்சர்ன்றது வந்து படம் எடுத்துடலாம், அரசியல் அது சாத்தியம் இல்லைன்றது இளம் பத்திரிகையாளர்களும் சரி, இல்ல தராசு ஷாமண்ணன் போன்ற ஒரு, அதாவது நிறைய சட்டமன்ற தேர்தலை பார்த்தவர் அவரும் சரி, யாருமே வந்து யதார்த்தத்தை தான் பேசணும்னு நினைப்பாங்க பத்திரிகையாளர்கள். நம்ம வந்து விஜய் ரசிகர்களா இருந்தோம்னா கூட நம்ம பொய்ய அப்படி உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்த நம்ம பேசிட்டு போயிட முடியாது இல்லையா? தேர்தல் முடிந்தவொன்னா 40% வாக்கு எங்கன்னு யாரா கேட்டாங்கன்னா என்ன பண்றது? அவங்க அதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. பத்திரிகையாளர்கள் அப்படி பண்ண முடியாது. ஒரு அரசியல் கட்சியோ என்னென்ன தப்பு பண்ணுதோ அதை வந்து நம்ம கோடிட்டு காட்டணும். அதுதான் நம்மளோட ஒரு கடமையா இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு பர்செப்ஷன் செட் பண்றாங்க. அந்த பர்செப்ஷனை வந்து அதுக்கு பின்னாடி முகாந்திரம் இருக்குன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை. கண்டிப்பா பாப்போம் அவங்க என்ன பண்ண போறாங்க. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நடுவுல விஜய் கூட்டணி வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இத ஜனநாயக படத்தை தனியா தான் இருக்காரு விஜய், இன்னைக்கு தனியா தான் இருக்காரு. நீங்க நைட் ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நைட்டுக்குள்ள பிரம்மாண்ட கூட்டணி எல்லாம் அங்க அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா பாப்போம். விஜய் அரசியல், திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இதை எப்படி புரிந்து கொள்ளணும், எப்படி போய்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் மரபு என்ன, தேர்தல் வரலாறு என்ன, இதோடு இவங்க ஒட்டி போறாங்களா, இவங்களுடைய இந்த புது ட்ரெண்டு எப்படியெல்லாம் போகும் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவம் மற்றும் அரசியல் பகுப்பாய்வு மனநிலையிலிருந்து பல்வேறு கருத்துக்களை நுட்பமாக மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.